ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது டிசி படத்தோட மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட படம். ஸோ இது வந்து சன் பிக்சர்ஸ் தயாரித்து இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் வழக்கம் போல் சும்மா ரத்தம் தெறிக்க இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்ன படத்தோட கதைனா, லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர். அவர் வந்து போலீஸு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பணக்காரங்க இவங்ககிட்டலாம் கொள்ளையடிக்கிற ஒரு கேங்ஸ்டராக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து சித்ரான்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஸோ இந்த தாஸுக்கும் சித்ராவுக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள், இவங்க எப்படி கேங்ஸ்டர் ஆகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் முழுக்க எதுக்கு எடுத்தாலும் கத்தி, ரத்தம், வெடிகுண்டு, துப்பாக்கி இதையே தான் கொண்டு வராரு. ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல. நம்ம லோகேஷ் இதில் வந்து ஃபைட் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும், ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே அடித்து சத்தம்லாம் அப்படியே ரத்தம் மூஞ்சியெல்லாம் தெறிக்க எடுத்திருக்காரு. ஒரு கேங்ஸ்டர் கதை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து முழுக்க வந்து ஒரு சின்ன பசங்க அவங்கெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அடல்ட்டுக்கு இந்த வீடியோ வந்து கம்பல்சரி செட் ஆகாது. படம் ஓரளவு ஓகே, நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷனுக்குள்ளே ஒரு லவ் ஜோடி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா, ஆனால் அந்த படத்தை வந்து ஃபேமிலியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது படம் வயசில் இதுக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரியே தான் லோகேஷ் எடுத்திருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் கொலை அப்படி தான் எடுக்காரு. வேறு எதுவுமே எடுக்க மாட்டாரான்னு தெரியல. தயவுசெய்து அடுத்த படத்தில் லோகேஷ் சார் சூப்பரான ஒரு படமாக எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.